ஒரு நபர் வந்து என்ன காரணம்னே தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறாரு அப்படிங்கும்போது நம்ம என்ன விதமான முதலுதவி கொடுக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதல்ல சீன் சேஃப்டின்னு சொல்லுவோம். இப்போ அவர் விழுந்திருக்கக்கூடிய இடம் வந்து சேஃபான இடமா, நடு ரோட்டில் விழுந்திருக்கலாம், டிராஃபிக் உள்ள பகுதியாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் கம்பம் போஸ்ட்டு கீழே விழுந்திருக்கலாம். அவங்கள வந்து சேஃபான இடத்துக்கு ஃபஸ்ட்டு நகர்த்தி கொண்டு போய் வைக்கணும். ரெண்டாவது வந்து பேஷண்ட்டோட ரெஸ்பான்ஸை செக் பண்ணணும்னு சொல்கிறது. இவர் தான் மயக்கம் போட்டு விழுகிறாருன்னு நம்ம வச்சுக்குவோம். எப்படி ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுனா, தோளில் நல்லா சத்தமாக டேப் பண்ணி சத்தம் போடணும். இந்த மாதிரி தான் நம்ம ரெஸ்பான்ஸ் செக் பண்ணணும். சத்தமாகவும் கூப்பிடணும், அட் த சேம் டைம் தோல்லையும் நல்லாவே ஒரு டேப் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோவில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேஷண்ட்டை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்க வச்சிடணும். ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம கால் ஃபார் ஹெல்ப்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடணும், ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். வர்றவங்கள வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட சொல்லணும். அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் எங்கே பார்க்குறதுனா, பொதுவாக இந்த இடத்துல தான் நம்ம கை வச்சு பல்ஸ் பார்ப்போம். இங்கே தான் பெரிய ரத்த குழாய் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம கை வச்சு பல்ஸ் செக் பண்ணணும். மூச்சு விடுறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நுரையீரல் வந்து மேலே கீழே போகுது அப்படின்னா மூச்சு விடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாடி துடிப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாடி துடிப்பு இல்லை, மூச்சும் விடலை அப்படிங்கும்போது நம்ம சிபிஆருங்க, கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். கார்டியோனா இருதயம், பல்மனரினா நுரையீரல், ரெசசிட்டேஷன்னா செயலிழந்து போனதை திரும்ப கொண்டு வர்றதை ரெசசிட்டேஷன் சொல்லுவோம்.